என் பேர் சுமதி, வயசு 55 ஆகுது. நான் இந்த கேன்சர் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு ரொம்ப உடம்பு கை கால்லாம் கருத்து போச்சு, நாக்கெல்லாம் இதுவாகிடுச்சு, கருப்பாயிடுச்சு, பசி இல்லை, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நம்பிக்கையோடு வந்தேன். 1.5 டாக்டரை பார்த்தேன். முதல்ல அவர் மருந்தெல்லாம் கொடுத்து என்னோடய பிரச்சனை என்னன்னு கேட்டு மருந்து கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ பரவாயில்ல, நல்லா பசி எடுக்குது, தூக்கம் வருது, என் கை கால் கருப்பெல்லாம் கூட மாறிடுச்சு. நாக்கில் டேஸ்ட்டு கூட தெரியாமல் இருந்தேன், அதெல்லாம் கூட நல்லா இருக்குது, நல்லா தெரியுது. இப்போது நல்லா தூங்குறேன். இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நல்லா ஆகிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்களா. அது தூக்கம் இல்லை, பசி இல்லை, நாக்கில் டேஸ்ட்டு தெரியாது, ருசி தெரியாது, கை கால்லாம் ரொம்ப வலியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ரொம்ப எனக்கு டாக்டரே கெடு வச்சுட்டாங்க ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது. 3 மாதம் தான் இப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. எப்படியோ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ஹாஸ்பிட்டலோட நம்பிக்கை வச்சு நான் வந்தேன். இப்போ நல்லா இருக்கேன், எதுவும் இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லை. 1.5 மாதமாக நான் மருந்து சாப்பிட்டேன், பழைய நிலைமைக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கிறேன். இது செகண்ட் டைம் இப்போ திரும்பவும் இருக்கேன், நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நல்லா ஆகிடும். மாற்றம் 1.5 மாதத்துல எனக்கு மாற்றமே தெரியுது. இந்த 8ஆம் தேதியோட 1.5 மாதம் ஆகுது மருந்து சாப்பிட ஆரம்பித்து. மாற்றம் நல்லாவே இருக்குது. பழைய நிலைமைக்கு நான் வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான். இங்கே சொன்னது சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. பால் தயிர் அந்த மாதிரி வேணாம். சாப்பிட்றது முட்டையோட வெள்ளைக்கரு, மீன் மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட சொன்னாங்க. மற்றபடி காய்கறி பழங்கள் அதுங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பழைய நிலைமைக்கு நான் வரேனே, முதல்ல இருந்த நோய்க்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அந்த நிலைமைக்கு நான் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான்.